வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரோட ப்ரோமோ வந்திருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிர் முத்துவேலை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இன்னும் எபிசோடில் காட்டியிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேலுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. வீட்டில் ரொம்பவே உடம்பு முடியாமல் கஷ்டப்பட்டு துடிக்கிறாரு. அண்ணே உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுண்ணே அப்படின்னு அண்ணனை ரொம்பவே பார்த்துக்கிறது சக்திவேல். அண்ணே ஆஸ்பத்திரிக்கு போகலாண்ணே, கிளம்புங்கண்ணே அப்படின்னு கூட்டிக்கிட்டு வர கதிரும் பாண்டியனும் அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க. சக்திவேலுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அவரை எங்கே கூட்டிகிட்டு போறீங்கன்னு பாண்டியன் கேட்க, நீ எதுக்குடா அதெல்லாம் கேட்குற பரதேசி பயலே, எங்கள் அண்ணனை நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அதை கேட்க நீ யாரு, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி சக்திவேல் கத்துன்னு கத்துறாரு. என்ன ஆஸ்பத்திரிக்கா அப்படின்னு அதிர்ந்து போற கதிர் அவங்கள ஒதுக்கி விட்டுட்டு முத்துவேலை வந்து தாங்கி பிடிக்க சக்திவேலோட கோபம் எல்லை இல்லாம போகுது. ஒரு பக்கம் முத்துவேல் வலியிலையும் வேதனையிலையும் துடிச்சிட்டு இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவரை பார்க்கணுமேன்னு நினைக்க சக்திவேல் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆனா கதிர் இது எதையும் கண்டுக்காம முத்துவேலை பார்த்துக்கிறதும் காப்பாத்துறதும் தான் முக்கியம்னு நினைக்கிறவரு அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர்கிட்ட தான் அவரை கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சு அங்கேருந்து படக்குன்னு கிளம்பிடுறாரு. சக்திவேல் பயங்கரமான கோவத்தில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் கிட்ட பயங்கரமாக சண்டைக்கு போக, ஓ மகன் யாரியா, எதுக்குயா ஏன் அண்ணனை கூட்டிக்கிட்டு போகிறான் அப்படின்னு அவர் திட்டுறாரு. அப்போ தான் பாண்டியன், இத்தனை நாள் வரைக்கும் அவர் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கதா தானே எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க, நீங்களும் தானே நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அது உண்மை இல்லை, அவருக்கு கேன்சரியா அப்படின்னு உடஞ்ச குரலில் கலங்கி போய் பாண்டியன் சொல்ல அப்படியே எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. கொஞ்ச நேரம் அதிர்ச்சி தெளிகிறவங்க கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. முத்துவேல் நல்லா தான் இருந்தாரு, திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சக்திவேல் ஒன்றும் கதிரை பாராட்ட போறதில்ல. எங்க அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் கூட அறிவில்லாம அதை மறைச்சிருக்கேன்னு சண்டைக்கு தான் போக போறாரு. முத்துவேல் கேட்டுக்கிட்டதுனால அவங்க ஃபேமிலி கிட்ட மட்டும் இருந்து இல்லை, ராஜு கிட்ட இருந்தோம் கதிர் இந்த உண்மையை மறைச்சிருக்காரு. ராஜு இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து பெருசா அவங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாம இருந்த ராஜு இப்போ அவங்கள போய் பார்க்கவோ பேசவோ வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க. திடீர்னு அப்பாவுக்கு இப்படி அதை கதிர் தங்கிட்டே சொல்லாம மறைச்சிட்டாருன்னு நினைக்கிறப்போ ராஜு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.